ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னா நீ கோர்ட்டுக்கு வந்து நடந்த உண்மையை சாட்சியா சொல்லணும். நீ கோர்ட்டுக்கு போய் நடந்த உண்மையை சொன்னா உன் எதிர்காலம் பாழா போயிடுமேடி. நீ கோர்ட்டுக்கு போலன்னா மாப்பிள்ளை வெளியில வர முடியாது. இது பாரு கவிதா, என்ன பொறுத்த வரைக்கும் இளங்கோ ஒரு குழந்தை, அதுலயும் தாய் தகப்பன் இல்லாத ஒரு குழந்தை. லீலா கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னாதான் நீங்க நிரபராதின்னு நிரூபிக்க முடியும்னு சொன்னாரு. அவ கோர்ட்டு கூண்டுல ஏறினா அவ எதிர்காலமே பாழா போயிடும். அந்த சுறாபாண்டி கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சு போச்சு சார். யார் அந்த பொண்ணு? சார் அந்த பொண்ணு பேர் லீலா சார், சுப்பிரமணியத்தோட குழந்தையா. நடந்து முடிஞ்ச இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல மாமா. சொராபாண்டி அட்டாக் பண்ண போகும்பொழுது உங்க மாப்பிள்ள சுப்பிரமணியம் இதோ நிக்கிறாங்களே, உங்க பொண்ணோட காதலன் கிருஷ்ணாவும் அங்க மாட்டிக்கிட்டாரு. ஹாய். ஹாய். என்ன ரோஷன், எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? டாடி வந்துட்டா அவ்வளவுதான். ஹேய், என்ன நீ புதுசா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? கனடால எனக்காக மிட் நைட்லாம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க? இப்போ இந்தியா வந்தோடனே ரொம்ப பிகு பண்ணிட்டு இருக்க. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன், வா உள்ள போலாம் வா. டாடி வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். கனடால இருக்கிற எனக்கு இந்தியால ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டியா? நிறைய பேர் இருக்காங்கம்மா. உட்காரு. நீ கூப்பிட்ட அர்ஜென்ட்டுக்கு எனக்கு விசா தான் கிடைக்குமா, இல்ல நான் ஆரம்பிச்சிருக்கிற புது பிசினஸ் அப்படியே விட்டுட்டு தான் வர முடியுமா? சும்மா இந்த மாதிரி ஸ்டூபிட் ரீசன்ஸ்லாம் கொடுக்காத சரியா? நான் இங்க எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் டேக்கிள் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படி என்ன ப்ராப்ளம்ஸ்? கனடால நம்ம பிரச்சனைக்கு அப்புறமா தான் என் பேரண்ட்ஸ்க்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். அதுவும் உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறமா தான் இன்ஃபேக்ட் நான் இந்தியாக்கே வந்தேன். அதான் எனக்கு தெரியுமே ஃபிலோ. இப்ப அதுல என்ன பிரச்சனை? இப்ப என் பேரண்ட்ஸ்க்கு புதுசா என் மேல சந்தேகம் வந்துருச்சு. நான் பழையபடி உங்க கூட கான்டாக்ட்ல இருக்கேன்னு நினைக்கிறாங்க. எதை வச்சு அவங்க சந்தேகப்படுறாங்கன்னு சொல்ற? நானும் கனடால இருக்கேன், நீ இந்தியால இருக்க. இத்தனை நாளா எல்லாமே நான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. முடியாதுன்னு சொன்னா சொத்தெல்லாம் அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சிருவேன்னு என்ன மிரட்டுறாங்க. ஓ மை காட். அப்புறம் என்ன? அவங்க சொல்றபடி நீ மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே? யூ பிளடி ராஸ்கல். இத சொல்றதுக்கு தான் கனடால இருந்து இந்தியாக்கு வந்தியா? நம்ம கனடால வெறும் லவர்ஸாவா இருந்தோம், எவ்வளவு நெருக்கமா இருந்தோம், அதனால எவ்வளவு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணோம். இன்ஃபேக்ட் நான் இந்தியாக்கு வந்ததுக்கு காரணமே அதானே. நீ சீட் பண்ணிட்ட. நீ சீட் பண்ணிட்ட என்ன? ஏய், எதுக்கு நீ இப்ப இவ்வளவு எமோஷனல் ஆவற? உன்னை சும்மா டீஸ் பண்ணி பார்க்கலாம் தான்டா அப்படி சொன்னேன். உன்னை போய் விட்டு கொடுப்பேனடா செல்லம். அப்ப இருந்த கோவம் உனக்கு கொஞ்சம் கூட இன்னும் குறையில. அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே உங்க அப்பா யாருக்கு உன்னை கட்டி கொடுக்குறாருன்னு நான் பாக்குறேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீ என் பக்கத்துல இருந்தனா எனக்கு எந்த கவலையுமே இல்ல. சரி, நாம எங்கேயாவது வெளில போலாமா? இன்னைக்கு முடியாது ரோஷன், அப்பா வந்துருவாங்க. வாட் டார்லிங், அப்பா வந்துருவாங்க அம்மா வந்துருவாங்கன்னு நம்ம கனடால இருக்கும்போது எவ்வளவு ஃப்ரீ பேர்ட்ஸா இருந்திருக்கும். அது ஓகே ரோஷன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா மீட் பண்ணலாம். நீ கூப்பிடுற இடத்துக்குலாம் வரேன் ப்ளீஸ். ஓகே ஓகே, then it's your own wish. ஓகே Bye. பை. சேஃபா போ. Sure. Bye. பை. ஏய் நாட்டி போடா. இவன் ரோஷன் ஆச்சு, எதுக்காக கனடாலேருந்து வந்திருக்கான்? டாடி வாங்க டாடி. என்னம்மா இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்ட போல இருக்கு? ஆமா டாடி. என்ன பாக்குறதுக்கு வீட்டுக்கு யாராவது வந்தாங்க? யாரும் வரலையே டாடி, யாருமே வரல. ஏன் டாடி? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தரை வர சொல்லியிருந்தேன். ஆமா, நீ ஏன் டென்ஷனாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாடி, கொஞ்சம் லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு அதான். நீ யாத்தி அடிக்கிற டாடி? ஐ மீன் தலைவலி. நான் சொல்றபடி கேட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா?
ஒழுங்கா சாப்பிட்றது இல்ல தூங்குறது இல்ல. சரி டாடி, நான் போய் டேப்லெட் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க? புயல் அடிச்சு ஓஞ்சி போச்சு நினைச்சிட்டு இருக்கிறப்போ சுனாமி வந்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கே நிலைமை. எதுக்கு இப்படி விரக்தியா பேசுறீங்க? இப்ப என்ன நடந்துருச்சு? வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்தா தானடி உனக்கு தெரியும். என்னங்காச்சு? வெளியில போகும்போது நல்லா தானே போனீங்க. போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? அங்க யார் மேலயோ இருக்கிற கோவத்தை என் மேல வந்து காட்டினா என்னங்க அர்த்தம்? என்னங்காச்சு சொல்லுங்க. அவளுக்கு நம்ம எதிரடி குறை வச்சோம்? பணத்துல குறை வச்சோமா, பாசத்துல குறை வச்சோமா, இல்ல அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுல தான் குறை வச்சோமா? அவதான் உலகம், அவதான் உயிர் நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, அதுக்கு சரியான பரிசு கொடுத்துட்டா. என்னங்க சொல்றீங்க? நம்ம பொண்ணு இப்ப என்ன பண்ணா? போனதெல்லாம் போகட்டும், இனிமேலாத வாழ்க்கை நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக நல்ல ஒரு பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணோம். நாம சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டினவ நமக்கு தெரியாம அவனுக்கு போன் பண்ணி வரவழைச்சு நம்ம வீட்லயே உட்காந்து பேசிட்டு இருக்காடி. யாருங்க? அதான் கனடால இவ பின்னாடியே சுத்தி இவ வாழ்க்கையை சீரழிச்சானே அவன்தான். யாரு? அந்த ரோஷனா? ஆமா, அவனேதான். அவன் நம்ம வீட்ல இருந்து போறத நானே பார்த்தேன். என்னங்க சொல்றீங்க? அவனை பார்த்துட்டு சும்மாவா விட்டீங்க? இழுத்து 4 சாத்தி அடிச்சு வீட்டை விட்டு துரத்திருக்க வேண்டியதானே? அவனை அடிச்சா மட்டும் இவ பொட்டி பாமா அடங்கிடுவாளா? அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியுமாங்க? அந்த ரோஷன் நல்லவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்கனவே கனடாவில போதை கேஸ்ல 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க. இப்ப என்ன பண்றது? நம்ம கிட்ட நம்ம பார்த்த மாப்பிளைக்கு கழுத்து நெட்டுன்னு சொல்லிட்டு கனடாவுக்கு அந்த ரோஷன் பேலுக்கு போன் பண்ணி வர வச்சிருக்கான்னா அவன் மனசுக்குள்ள ஏதோ திட்டம் வச்சிருக்கான்னு அர்த்தம். அவனால இவ வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாடு விட்டு நாடு வந்தோம். இங்கே தேடி வந்தா விட்டு வேணாம் அவனை. விட மாட்டேன்டி, விட்டு பிடிக்கிற. ஏங்க, இப்ப நீங்க இப்படி வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? இதுக்குதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், பொம்பளை பொண்ண அடக்க ஒடுக்கமா வளர்க்கணும்னு. நீங்க தான் அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தீங்க, அளவுக்கு அதிகமா சுதந்திரம் கொடுத்தீங்க. அதான் இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்கிறாவ. எனக்கு சுதந்திரம் கொடுக்கவும் தெரியும், அதை தவறா பயன்படுத்தினா அதுக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியும். எனக்கு என்னமோ இவளை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத, தைரியமா இரு. நாம நினைச்சபடிதான் அவன் கல்யாணம் நடக்கும். அவன் நினைச்சபடி எதுவுமே நடக்காது. இந்தாங்க. அப்பா, கவிதா, இளங்கோ எழுந்திருச்சிருப்பாரு, அவருக்கும் காஃபி கொடுத்துரு. என்னங்க? ரூம்ல இளங்கோவை காணோம். இளங்கோவை காணுமா? அங்கதான் எங்கேயாவது இருப்பாரு, நல்லா தேடிப்பாரு. நல்லா பாத்துட்டுங்க, காணோம். தம்பி, எங்க போயிட்டீங்க? சிவகுமார் தம்பி, வாங்க. இளங்கோ இங்கதான் இருக்காரு. என்ன இளங்கோ, எங்க போனீங்க? உங்களை காணும் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்ட தெரியுமா? அது பாப்பா கடைக்கு போகணும்னா அதனாலதான் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். நானும் எவ்வளவு நேரம் தான் ரூம்குள்ளே இருப்பேன், எனக்கு போர் அடிக்கும் இல்லையா? இளங்கோ, நேத்து இருந்த நிலைமைக்கு நீங்க இப்படி வெளியில எல்லாம் சுத்தவே கூடாது. நல்லா ரெஸ்ட் எடுங்க, போங்க. போதுமான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டேன். நான் இப்பவே புறப்பட்டு ஆஃபீஸ் போறேன். ஆஃபீஸ்க்குலாம் வரக்கூடாது, இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுங்க, பொறுமையா வரலாம் ஆஃபீஸ்க்கு. என்ன அவசரம் இப்போ? சார், நான் ஏற்கனவே மனசளவுல பாதிக்கப்பட்டவன், இப்ப உடம்பளவுலையும் பாதிக்க வச்சிடாதீங்க. சரி, உங்க இஷ்டம். குளிச்சு ரெடி ஆகுங்க. பச்சை தண்ணியில குளிக்காதீங்க, ஹீட்டர் போட்டு சுடு தண்ணியில குளிங்க. சரியா? வாங்க. பார்த்தேன்னு கவிதா, என்ன கவிதா,
இவ்வளவு நாள் கழிச்சு பெரியமா வந்திருக்கேன். என்னை பார்த்தத முகத்தை திருப்பிக்கிற, பேசக்கூட மாட்டேங்கிற. அது ஒண்ணும் இல்ல பெரியமா, உள்ள வாங்க. உனக்கு கோபம் இருக்கதா செய்யும். அன்னைக்கு பேசினதை இன்னும் மனசுல வச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியமா. அம்மா, நீங்க எப்படி இந்த வீட்டை கண்டுபிடிச்சீங்க? பழைய வீட்டுக்கு போயிருந்தேன். அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன். அவங்க தான் விஷயத்த சொன்னாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமே? கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கவிதா. என்ன கவிதா, நான் வந்ததுல உனக்கு இஷ்டமே இல்லையா? உன் முகத்துல சந்தோஷத்தையே காணோம். இல்ல பெரியமா, அதெல்லாம் எதுவும் இல்ல. கவிதா, யாரு இவங்க? என் பெரியமாங்க, எங்க அம்மாவோட அக்கா. ஓ, என்ன சொந்தக்காரங்கன்ற வயசுல பெரியவங்க வேற வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள கூட்டு வா. நீங்க உள்ள வாங்கம்மா. உள்ள வாங்க. வாங்க வாங்க. உட்காருங்கம்மா. பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும். தம்பி, நீங்க தான் கவிதாவை கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க. ரொம்ப தங்கமான மனசு தம்பி உங்களுக்கு. கவிதா பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சும் அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்களே. எத்தனை பேருக்கு வரும் இந்த நல்ல மனசு? நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. இளங்கோ, குளிச்சாச்சா? குளிச்சிட்டேன் சார். பெரியமா, பெரியமா, உட்காருங்க. ஈரத்தலையோட நிக்காதீங்க. சீக்கிரம் தோட்டிட்டு வாங்க. ரெடி ஆயிட்டு ஆஃபீஸ் கிளம்பலாம். ஓகே சார். கவிதா, டிஃபன் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்துடுறேம்மா. உட்காருங்க. கவிதா, நான் போய் குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்றேன். பெரியமா, நீங்க இருங்க, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். இரு, நானும் உன் கூட வரேன் ஒத்தாசைக்கு. வா. சரி. என்ன பெரியமா, திடீர்னு வந்திருக்கீங்க? அதை ஏமா கேக்குற? என் பொண்ணு கல்யாணத்துக்கு நகை கெட்டு நான் உன்கிட்ட சண்டை போட்டுட்டு போனேனே, படாத பாடுபட்டு அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவன் புருஷன் ஒரு குடிகாரனா போயிட்டான். குடிச்சிட்டு வண்டி ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஆஸ்பத்திரி செலவுக்கு கூட பணம் இல்ல. வாங்க இளங்கோ, உட்காருங்க. கவிதா, டிஃபன் ரெடியா? ரெடிங்க. ஒரு நிமிஷம். பெரியமா, நீங்க பாத்துக்கங்க, நான் போய் பரிமாறேன். நல்லா சாப்பிடுங்க இளங்கோ. கவிதா நல்லா சமைப்பா. அப்படியா? பெரியமா, நான் கொடுத்துக்கிறேன், நீங்க போங்க. ஐயோ, ஆறி போயிடுமா, அதான் எடுத்துட்டு வந்தேன். இல்ல, நான் கொடுத்துக்கிறேன். ஆமா, அந்த தம்பி யாரு? அது அவரோட ஃப்ரெண்டு. உடம்பு சரியில்லை, நீங்க இருக்காரு. நீங்க போங்க, போய் ரெடி பண்ணுங்க. போதும் போதும். இதுலயே வயிறு நிரம்பிடும் எனக்கு. இந்தாங்க, நீங்க வேணாம், இதே சாப்பிட முடியல. ஆமா, உன் வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு? அவரு பில்டிங்ல கட்டிட்டு இருக்காரு. கொத்தனார் வேலையா? இல்ல, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் இன்ஜினியரா இருக்காரு. என்னமோ நீ இங்கிலீஷ்ல சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. பரவாயில்ல கவிதா, முன்னாடி நீ கஷ்டப்பட்டாலும் இப்ப நீ நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்க. அன்னைக்கு நான் சொன்னேனே உன் எண்ணம் போலதான் உன் வாழ்வுன்னு, அதுவும் சரிதான் கவிதா. உன் மனசு ரொம்ப நல்ல மனசு, அதான் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. கவிதா, நாங்க ஆபீஸ் கிளம்புறோம். சரியா? சரிங்க. தம்பி கிளம்புறாரு, நான் போய் சொல்லிட்டு வரேன். பெரியமா, பெரியமா. ஐயோ, அதுக்குள்ள போயிட்டாங்களே. சரி விடுங்க, நானே சொல்லிக்கிறேன். கவிதா, நான் போய் குழந்தைய ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். மாமா. பாய் மம்மி. பாய். ஆமா, இந்த குழந்தை அவர் ஃப்ரெண்டோட குழந்தை. அந்த குழந்தையோட அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அன்னில இருந்து இவர் தான் இந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாரு. என்னையும் அவரையும் அவ அப்பா அம்மா தான் கூப்பிடுவா. உண்மையாலுமே உன் புருஷனுக்கு தங்கமான மனசுதான் கவிதா. ஆமா, அந்த பெருசையே இன்னும் தண்டமா வீட்டுல வச்சிட்டு இருக்க, அனுப்பிட வேண்டியதானே? எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்ததே அவர் தான் பெரியமா. சரிம்மா, அன்னைக்கு ஒண்ணு திட்டிட்டு சாபம் கொடுத்துட்டு போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், தப்பு பண்ணிட்டமேன்னு தோணுச்சு. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வரட்டுமா? பெரியமா, சரவணன் மாமா எப்படி இருக்காரு?
என்ன கவிதா திடீர்னு சரவணனை பத்தி விசாரிக்கிற? ஒன்னும் இல்ல பெரியமா, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். அந்த கார்த்திக் பையன் உனக்கு செஞ்ச துரோகத்தை கேள்விப்பட்டு அவனை பழி வாங்கறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கான். வந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல கவிதா. சரி கவிதா, நீ நல்ல விதமா வாழ்றத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ சரவணனை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. நான் வரட்டுமா? என்னத்த பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருக்கேன். ஏன் வந்து வழி மறிக்கிறீங்க? வழியை விடுங்க. இப்போ வழி விட வேண்டியது நான் இல்லத்த, நீங்க தான். நான் வழி விடணுமா? என்ன தம்பி சொல்றீங்க? என்னை பார்த்துட்டு என் பார்வையில் படக்கூடாதுன்னு நீங்க போகும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு லீலாவை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ஒன்று, நான் லீலா கிட்ட பேசுறத நீங்க கேட்டிருக்கணும். இல்ல லீலாவே எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். எது எப்படி இருந்தாலும் இப்போ எங்க அண்ணனை காப்பாற்றணும்னா, அதாவது உங்க மருமகனை காப்பாற்றணும்னா அதுக்கு லீலாவுடைய சாட்சி அவசியம். அதனால நீங்க தான் லீலாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து நடந்த உண்மையை சொல்லணும். இல்ல தம்பி, அது முடியாது. அப்போ உங்க மருமகனை காப்பாற்றணுன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லையா? உங்க மூத்த பொண்ணு வாழ்க்கை பாழ போன பரவாயில்லையா? இத பாருங்க, நான் இது விஷயமா உங்க அண்ணனை ஆஸ்பத்திரியில பார்த்து பேசிட்டேன். அவரே லீலாவை சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஐயோ அத்தை, எங்க அண்ணன் என்கிட்டயும் அதே தான் சொன்னாரு. அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? நிரபராதியான எங்க அண்ணனை குற்றவாளியாக்கியிருக்காங்க. அவங்க செஞ்ச தப்ப நியாயப்படுத்த அந்த ஏசிக்கு அங்கனம் கட்டிட்டு அலையறான். லீலா வந்து உண்மையை சொன்னாதான் அவங்க போய் ஊரறிய வைக்க முடியும். அண்ணனையும் ஆபத்துல இருந்து காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நீங்க வந்து உண்மையை சொல்லுங்க, அப்பதான் மாப்பிள்ளை காப்பாற்ற முடியும்னு சொல்றீங்க. ஆனா அந்த ஆபீசர் வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணு கோர்ட்டுப்படி ஏறக்கூடாது, மீறி ஏறினா அசிங்கப்பட்டு போயிடுவீங்கன்னு மிரட்டுறாரு. நான் என்ன பண்ண முடியும் தம்பி? என்னது? அந்த ஏசி லீலா சாட்சி சொல்லக்கூடாதுன்னு உங்களை மிரட்டிட்டு போனானா? ஆமாம் தம்பி, என் பொண்ணு கோர்ட்டுப்படி ஏறி சாட்சி சொன்னா அவளோட எதிர்காலம் பாழா போயிடும்னு பயந்துகிட்டு இருக்கேன். இதுல உங்க பெரிய அதிகாரி வந்து கோர்ட்டுப்படி ஏறினா அசிங்கப்பட்டு போயிடுவீங்கன்னு மிரட்டிட்டு போறாரு. எதுக்கு தம்பி எங்களுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? மாப்பிள்ளையே லீலாவோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு சாட்சி சொல்ல வர வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? வேற ஏதாவது செஞ்சு மாப்பிள்ளையை காப்பாத்துங்க தம்பி. லீலாவோட வாழ்க்கைய பணைய வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சார், இந்த பிளான் படி பில்டிங் கட்டுனா ஸ்கூல் குழந்தைகளுக்கு பிளே கிரவுண்டுக்கு அவ்வளோ வசதியாக இருக்காது சார். ஏன் இந்த இடம் பார்த்தாதா? சார், கிட்டத்தட்ட 800 குழந்தைங்க படிக்க போகிறாங்க சார். கண்டிப்பாக இங்கே பிளே கிரவுண்டு வேணும் சார். நீங்கள் சொல்கிறது சரிதான், பட் நம்மளுக்கு இடம் பார்த்தாதே, என்ன பண்ணுறது? சார், ஒன்று பண்ணலாம் சார். இந்த பாஸ் ஷேப்பில் இருக்கிற லெஃப்ட் பிளாக்கோ ரைட் பிளாக்கோ ஏதோ ஒன்று தூக்கிடலாம் சார். என்னங்க பேசுகிறீங்க? இந்த 2 பிளாக்கையும் தூக்கிட்டா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போவாங்க? சார், 2 ஃப்ளோராக இருக்கிற இந்த பில்டிங்கை 3 ஃப்ளோர் ஆக்கிட்டா ஒரே ஈக்குவல் ஆகிடும் சார். சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்லைங்க, 2 ஃப்ளோர் கட்டுறதுக்கு தான் பிளான் கொடுத்துருக்கேன். இப்படி திடீர்னு 3 ஃப்ளோர்னா, அதுலேயும் ஸ்கூல் பசங்க 3 ஃப்ளோர் ஏறி இறங்கணும்னா அவங்களுக்கு சிரமமாக இருக்காதா? சார், ஸ்கூல் பசங்க தானே சார், விறுவிறுன்னு ஏறி இறங்கிடுவாங்க சார். அவங்களுக்கு தேவை பிளே கிரவுண்டு தான் சார். ஓகே, நீங்கள் சொல்கிற ஐடியாவும் நல்லா தான் இருக்குது. நான் ஸ்கூல் ட்ரஸ்டி கிட்ட பேசி பார்க்குறேன். சரியா? சரிங்க சார். சார், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இல்லைங்கோ, இந்த மண்ணில் 3 ஃப்ளோருங்கிறது ஆபத்தானது. 3 ஃப்ளோருங்கிறது ஆபத்தானதா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், இந்த மண் ரொம்ப இலகுவானது, பாறையும் கிடையாது. 2 ஃப்ளோருக்கு மேலே ஏற்றினா ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலாம் சார். யோ, மண்ணை பற்றி உனக்கு என்னையா தெரியும்? பெரிய மண் ஆராய்ச்சியாளர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உன்னை பற்றியும் உனக்கு ஒன்றும் தெரியாது, மண்ணை பற்றி உனக்கு என்ன தெரிய போகுது? இல்லை சார், நான் சொல்கிறத நம்புங்க.
எனக்கு இந்த மண்ணை பார்த்தா சந்தேகமாக தான் இருக்குது. மழை காலம் பூகம்பத்தில் இதோடைய அஸ்திவாரம் தாங்குமான்னு சொல்ல முடியாது. குழந்தைங்க சமாச்சாரம் எது ஆபத்து ஏற்படக்கூடாது இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க சார். ஓகே இல்லைங்கோ, அப்போ ஒன்று பண்ணுவோம். இதை சாயில் டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். டெஸ்ட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்ப்போம். ஓகேவா? ஓகே சார். சாயில் டெஸ்ட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். சரிங்க, நாங்கள் கிளம்புறோம். சரி வாங்க. ம். ஏன் சார், அந்த பொண்ணு லீலா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை மிரட்டிட்டு வந்து கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த விஷயத்துல ஏதாவது நம்பிக்கை இருக்கா சார்? ஏன் இப்படி அவநம்பிக்கையாவே பேசுற? சார், அந்த சண்முகம் ஏதாவது உள்ள புகுந்து எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டான்னா நம்ம வேலை போயிருமே சார். ஏன் இப்படி பயந்து சாவற? அதை எப்படி டீல் பண்ணோன்னு இந்த பெருமாளுக்கு தெரியும். என்னையா நீ யாரையா அந்த சண்முகம்? முந்தா நாள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தவன். அவன் நம்ம ஆட்டத்தை கழிச்சிருவானா இல்ல கழிச்சாதான் விட்டுருவானா? ஏன் ஒரு ஐயர் ஆபீசர் ரூமுக்கு வரும்போது உள்ள வரதுக்கு பர்மிஷன் கேட்கணும்னு தெரியாதா? அப்படியே உள்ள வந்தாலும் சல்யூட் பண்ணணும்னு தெரியாதா? ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? அதெல்லாம் யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், என்ன மரியாதை கொடுக்கணுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதை ஃபாலோ பண்ணல, மறந்துட்டியா? ஹையர் ஆபீசர் அவர் பதவிக்கு தகுந்த மாதிரி பெருந்தன்மையா நடந்துக்கலையே, அப்புறம் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? நான் அப்படி என்னையா பெருந்தன்மையா நடந்துக்கல? நான் உங்க வழிக்கு வரலங்கிறதுக்காக அந்த லீலா விஷயத்துல என்ன மிரட்டி பாத்தீங்க? காக்கி சட்டியோட கம்பீரத்தை கெடுக்கிற மாதிரி அந்த வயசான அம்மாவை போய் மிரட்டிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் போலீஸ்காரன் சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏன் எனக்காகவா இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன்? நம்ம டிபார்ட்மெண்ட் மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவும் பண்றேன். சும்மா மூடி மறைக்காதீங்க. உங்களுக்கு உங்க சர்வீஸ்ல பிளாக் மார்க் வந்துரும், ப்ரமோஷன் உங்களுக்கு வராதுங்கிறதுக்காக தான் இப்படி பண்றீங்களே தவிர டிபார்ட்மெண்ட்டுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க இப்படி பண்ணல. இது பார் சண்முகம், நான் பிகினிங்ல இருந்து இந்த கேஸ்ல உனக்கு குழந்தைக்கு சொல்ற மாதிரி பக்குவமா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ விதண்டவாதமா நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிக்கிற. நான் வேற என்ன பண்ண முடியும்? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு பிடிவாதமா நிக்கிறது நான் இல்ல, நீங்க தான். ஏதோ நிரபராதி மாட்டிக்கிட்டான், தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை ஒத்துக்கிற பெருந்தன்மை இல்லாத நீங்க என்ன போய் விதண்டாவாதம் பண்றேங்கிறீங்க? ஆமாயா, எனக்கு பெருந்தன்மை கிடையாது. என் வேலையை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்றேன். உன்னால என்னையா பண்ண முடியும்? இதப்பா, என் பேச்ச மீறி அந்த பொண்ணை கோர்ட்டு கூட்டிட்டு போனோம்னு நினைச்சுன்னா அந்த பொண்ணு வீட்டு மேல ஏற்கனவே பிராத்தல் கேஸ் இருக்கு. உங்க அண்ணன் அந்த பொண்ணை கூட்டி கொடுக்கறதுக்காக தான் சொரா பாண்டி கிட்ட கூட்டிக்கிட்டு போனான்னு அந்த கேஸையே மாத்திடுவேன். என்னடா சொன்னா? எங்க அண்ணன் மேலே போய் கேஸ் போடுவியா? ஏசி மேலேயே கை வைக்கிற, உன் பதவிக்கு என்ன தெரியுமா? போடா. ஏய், ஒரு உயர் அதிகாரின்னு கூட பார்க்காம என்னையே சட்டையை பிடிச்சிட்டல. யூ ஆர் சஸ்பெண்ட். அவுட். யோ, ரொம்ப சந்தோஷம். இந்த காக்கி சட்டை போட்டு எங்க அண்ணனை காப்பாத்த என்னால ஒரு அளவு வரைக்கும் தான் செயல்பட முடிஞ்சது. ஆனா இப்போ அப்படி இல்ல. அதான் நீ சஸ்பெண்ட் பண்ணிட்டியே. இப்போ ஒரு தம்பியா இருந்து எங்க அண்ணனை எப்படி காப்பாத்த போறன்றது மட்டும் பார். என்ன சார், சஸ்பெண்ட் பண்ணியும் ஓவரா பேசிட்டு போறாம? ஓடியா, புதுசா பதவிக்கு வந்திருக்கான்ல, அதான் சொல்றான். வேண்மினியே தான் அவன் டென்ஷன் ஏறணும்னு நான் அப்படி பண்ணேன். இன்னும் 2 நாள்ல கோர்ட்டு கேஸ் வரப்போதியா? இப்ப அவன் பதவியில இல்ல, அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. யோசிக்கலாம் மேடம், பக்காவை யோசிச்சா கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இன்னொரு ஐடியா. எஸ், வாங்க இளவரசி. சொல்லுங்க. மேடம், அப்பளத்துக்கு பதிலா வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் யோசிக்க சொன்னீங்க. என்ன ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சிருக்கீங்க? இல்ல, இவ்வளவு நாளா நம்ம ப்ராடக்ட்டுக்கு அப்பளத்தை ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தோம். அதுல இப்படி ஒரு சிக்கல் வந்துருச்சு. இவ்வளவு நாள் சாப்பிட்றத மைண்ட்ல வச்சு அப்பளத்தை ஃப்ரீயா கொடுக்கலாம்னு நினைச்சோம். இப்போ சமைக்கிறத மைண்ட்ல வச்சு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். என்ன ஐடியா? மேடம், மத்தியான நேரத்துல எல்லார் வீட்லயுமே சமைக்கிறதுக்கும் தாளிக்கிறதுக்கும் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை தாளிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெயை ஃப்ரீயா கொடுத்தோம்னா அந்த எண்ணெய்க்காக நம்ம மசாலா பாக்கெட்டை கண்டிப்பா வாங்குவாங்க மேடம். நான் ஒரு கம்பெனியில் பேசிட்டேன் மேடம். 5 ml 10 ml 15 ml இப்படி சாஷில் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு. நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிடலாம். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அந்த ஆயில் கம்பெனில பேசி ஃபைனல் பண்ணிருக்கலாமே இளவரசி, அவசரப்பட்டுட்டீங்களே. இல்ல மேடம், நம்ம அப்பள கம்பெனியோட ஓனர் போலீஸ்ல மாட்டிக்கிட்டனால இப்போ கொடுக்குற ப்ராடக்டை ஸ்டாப் பண்ணிட்டு
புதுசாக ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அதனால தான் இந்த ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். இப்போ நானும் கார்த்திக்கும் அது விஷயமா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். உங்க ஆயில் ஐடியாவை விட கார்த்திக் சொன்ன ஐடியா அட்ராக்டிவா இருக்கு. அதனால அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன ஐடியா மேடம்? கார்த்திக், இப்போ நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த ஐடியாவை இளவரசி கிட்ட சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை இளவரசி, நீங்கள் சமைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெயை வந்து நம்ம ப்ராடக்டோட சேர்த்து ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்கிறீங்க. அதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் நெய் கொடுக்கலான்னு சொல்கிறேன். ஒரு 10-25 கிராம் நம்ம நெய் கொடுத்தோம்னா அது கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும், நல்ல கௌரவமாக இருக்கு இல்லையா? பட் மேடம், எல்லாருமே சமையலுக்கு நெய் யூஸ் பண்ண மாட்டாங்க மேடம். சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? இல்லை மேடம், எல்லாருமே சாப்பாட்டுக்கு நெய் சேர்த்துக்க மாட்டாங்க. சில பேர் பருப்புக்கு மட்டும்தான் நெய் சேர்த்துப்பாங்க. ஸோ எனக்கு இது நல்ல ஐடியாவாக படலை. ஆயில் பெட்டராக இருக்கும் மேடம். நோ இளவரசி, ஆயிலை விட நெய்ன்னு சொல்லும்போது தான் ஒரு மரியாதையாகவும் கௌரவமாகவும் இருக்கு. ஸோ என்னுடைய சாய்ஸ் நெய் தான். அதனால உங்க ஆயில் ஐடியாவை ட்ராப் பண்ணிடுங்க. ஓகே இளவரசி, நீங்க போய் உங்க வேலையை கவனிங்க. ஓகே மேடம். கார்த்திக் மேடம், நீங்க இந்த நெய் மேட்டரை ஃபாலோ பண்ணுங்க. ஏற்கனவே அந்த அப்பளம் மேட்டர்ல ரொம்ப டிலே பண்ணிட்டோம். இதை சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணலனா நம்ம கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துடும். ஷூர் மேடம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். எவ்வளோ சீக்கிரம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுமோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ நான் சீட்டு போட்டுமா மேடம்? ஓகே, கேரி ஆன். மேடம் உன்னை இந்த அளவுக்கு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நீ எதிர்பார்க்கவே இல்லை இளவரசி. சுப்பிரமணிக்கு தான் நேரம் சரியில்லைன்னு பார்த்தா உனக்கு நேரம் சரியில்லை போல இருக்கே. சுப்பிரமணி கேஸ்ல மாட்டின விஷயத்த மேடத்தை சொல்லி இந்த அப்பள மேட்டர் எப்படியே கேன்சல் பண்ணலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா நான் ஜென்டில்மேன் இல்லையா, நமக்குள்ள போட்ட அக்ரிமெண்ட் என்ன தடுத்துருச்சு. ஆனா கடவுள் இத பக்குவமா எம்டியோட காதுல போட்டு என் பக்கம் கோல் அடிச்சார் பத்தியா. இது வந்து தெரிஞ்சுக்க இளவரசி, கடவுள் எப்பவுமே என் பக்கம் தான் இருக்காரு. ஒரு உண்மையை சொல்லட்டுமே இளவரசி, உண்மையாலுமே நீ கொடுத்த ஆயில் ஐடியா சூப்பர் ஐடியா. ஆஹா, இந்த தடவை இளவரசி தான் ஜெயிக்க போறான்னு நினைச்சேன். ஆனா உன்னோட பேட் லக்கு என்னோட குட் லக்கு, மேடம் என்னோட ஐடியா ஓகே பண்ணிட்டாங்க. நீ ஓகே பண்ண ஐடியாவை மேடம் எப்படி கேன்சல் பண்ணாங்களோ அதே மாதிரி உன்னையும் ஒரு நாள் கேன்சல் பண்ணி இந்த ஆபீஸை விட்டு வெளியே அனுப்ப வைக்கிறண்டி. நான் கையில எடுத்த இந்த நெய் உருகிற மாதிரி உன்னையும் உருக்குலைஞ்சு போற அளவுக்கு நான் பண்ணல. என் பேர் கார்த்திக் இல்லடே. குருவி உட்கார பனங்காய் விழுந்த கதையா? ஏதோ ஒரு தடவை ஜெயிச்சிட்டனால சந்தோஷப்படாத. எப்பவுமே நீதான் ஜெயிப்பேன்னு கனவும் காணாத. என்ன இந்த ஆபீஸ்ல இருந்து அனுப்புறதுக்கு முன்னாடி ஒன்ன இந்த ஆபீஸ்ல இருந்து அனுப்புறனா இல்லையான்னு பாரு. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. மேடம் மேல இந்த நெய் மேட்டர் ஓகே பண்ணிட்டாங்களா, இது சம்பந்தமா நான் நிறைய பேர் பார்க்கணும் பேசணும். ஸோ அதனால நான் வேலையை பார்க்குறேன். நீ உன்னால முடிஞ்சதை பாரு. காட்டுமா? உங்களோட சம்பந்தம் பேசி முடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என்னக்கா அண்ணா அவசரமா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாருன்னு சொன்னேன், என்ன ஏதுன்னு கேட்கலையா? கார்லாம் நிக்குது. என்னன்னே தெரியலையே. ஃபோன் பண்ணி வான்னு சொன்னான், என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லல. உள்ள போய் பார்த்தா தானே தெரியும். அவன் சொன்னா நம்ம வரணும்ல, அப்பதானே நம்ம நினைச்சது நடக்கும். வா உள்ள போய் பார்க்கலாம், வா. அப்படி இல்ல சம்பந்தி, முறையான ஒண்ணு இருக்குல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க. உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்க சொத்துக்கெல்லாம் அவங்க தான் வாரிசு. இதுல போய் கொடுக்கல் வாங்கல்னு என்ன பேசுறதுக்கு இருக்கு? உங்களோட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வாக்கா, வாமா. ஏக்கா, உன்னை எப்போ வர சொன்ன இப்ப வர? இல்லப்பா, நீ திடீர்னு ஃபோன் பண்ணி வான்னு சொன்ன, என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லல. கோவில பூஜையில இருந்தேன்ப்பா, பாதியில வர முடியுமா அதான் முடிச்சிட்டு வரேன். யாருப்பா இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. சார் தான் மாப்பிள்ளை. வணக்கம். அமெரிக்கால கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்காரு. சார் மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம். பெரிய பிசினஸ் மேன்.
சென்னை, திருச்சி, வேலூர், பாளையங்கோட்டைன்னு எல்லா இடத்துலயும் ஏக்கர் கணக்குல பெரிய பெரிய பில்டிங் வாங்கி போட்டிருக்காரு. ரொம்ப பெரிய இடம் போல. ஆமாக்கா, இவங்க மாப்பிள்ளையோட அம்மா, இது எங்க அக்கா ராஜேஸ்வரி, இது என் தங்கச்சி தேவகி. சரி தம்பி, பொண்ணு வர சொல்லு. பொண்ணு பையனை பார்க்கட்டும், பையன் பொண்ணை பார்க்கட்டும். மத்த விஷயத்துல பேசி முடிச்சிடலாம். எல்லாம் பேசி முடிச்சாச்சு. என்ன தம்பி சொல்ற? நம்ம மீனா மாப்பிள்ளை பார்த்துட்டு சம்மதம் சொல்லிட்டாளா? ஆமா நீ, மீனாவுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு மீனாவை பிடிச்சிருக்கு. தட்டு கூட மாத்தியாச்சுக்கா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. எங்க மீனா மாப்பிள்ளைய வேண்டாம்னு சொல்லிடுவாளோன்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சரி தம்பி, நான் போய் மீனாவை பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வாங்க. வா, போய் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வந்துடுறோம். சம்பந்தி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நீங்க பிரமிச்சு போற அளவுக்கு செஞ்சிருவேனா. மீனா, மீனா கண்ணு வாங்க ஆண்டி. அம்மா, மாப்பிள்ளைய நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னியாமே, உங்க அம்மா சொன்னாங்க. உங்க அப்பா அம்மா கட்டாயப்படுத்தி சொல்ல சொன்னாங்களா? அம்மாடி, அது ரொம்ப தப்புமா. கல்யாணம்னா சும்மாவா? மனசுக்கு பிடிச்சவனோட வாழணும்ல. உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. அத்தை நான் இருக்கேன்ல, நான் உங்க அப்பா மட்டும் பேசுறேன். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழலன்னா உன் வாழ்க்கை நரகமாயிடுமா? ஆண்டி, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? யாருடைய கட்டாயத்தின் பேர்லயும் நான் சொல்லல. எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தது, நான் சொன்னேன். என்னம்மா இது? அந்த மாப்பிள்ளை எனக்கே பிடிக்கல, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றியே? பிடிக்கலன்றதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். பிடிச்சிருக்குன்றதுக்கு காரணம் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. பிடிச்சிருந்தது ஓகே சொன்னேன். என்னம்மா நீ? ஓகே ஆண்டி, எனக்கு இந்த சாரி கட் இருக்கிறது இரிட்டேட்டிங்கா இருக்கு. கொஞ்சம் வேலையா இருக்கீங்களா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். சரிம்மா. என்னடி இது? எல்லாமே தலைகீழ நடக்குது. குமாரசாமி பாக்குற மாப்பிளைய இவளுக்கு பிடிக்காது, கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப இவளே மாப்பிளைய பிடிச்சிருக்குன்னு சொல்ற. என்னடி பண்றது இப்போ? சரி விடுக்கா, உனக்குதான் செடின்னு பிடிக்காம போச்சு. அவனுக்கும் உனக்கும் ஒட்டு இல்ல உறவு இல்லைன்னு ஆயிடுச்சு. குமாரசாமி அண்ணன் வீட்டுக்கு யார் மாப்பிள்ளைய வந்தா உனக்கு என்ன? ஏய், இது அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள பிரச்சனை. இது சொத்து விஷயம். சாதாரணமா விட்டுற முடியுமா? அக்கா, மாப்பிள்ளை விட பார்த்தா பெரிய இடமா தெரியுதுக்கா. வேலூர், பாளையங்கோட்டை, சேலன்னு ஏகப்பட்ட சொத்து இருக்கும் போல இருக்கே. குமாரசாமி என்ன லேஸ்ல இந்த இடத்த விட்டுருவாரா? சரிக்கா, இப்ப என்னக்கா பண்றது? பண்ணுவோம். முயற்சி பண்ணா முடியாது எதுவுமே கிடையாது. அக்கா, தேவகி வாங்க சாப்பிடலாம். வரேன்டா. இதோ வரேன்ப்பா. சரி வாக்கா. என்னம்மா குழந்தை அதுக்குள்ள தூங்கிட்டா? சாப்பிட்டாளா இல்லையா? சாப்பிட்டுட்டா மாமா. மத்தியானம் சாதம் இருந்தது, சாப்பிட்டுட்டா. இதோ டிஃபன் ரெடி ஆயிட்டு இருக்கு மாமா. சரிம்மா. பாப்பா சண்முகம், என்னப்பா யூனிஃபார்ம் கூட கைட்டாம உட்காந்துட்ட? ரொம்ப வேலை ஜாஸ்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் அசதியாக இருக்கு. சரி, நம்ம சுப்பிரமணிய கேஸ் விஷயம் என்னப்பாச்சு? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா. அண்ணனை எப்படி இருந்தாலும் வெளியே கொண்டாந்துருவேன். அதுக்குண்டான முயற்சியில் தான் நான் இருக்கேன். சரிப்பா, இளவரசியோட தங்கச்சியை வந்து சாட்சி சொல்லுன்னு நீ கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் உங்கள் மேலதிகாரி அந்த பொண்ணு வந்து சாட்சி சொல்லக்கூடாதுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த போராட்டத்துக்கு நடுவில் நம்ம சுப்பிரமணியை எப்படிப்பா காப்பாற்றுறது? நியாயத்தை காப்பாற்றணும்னா சில சமயம் கடுமையாக போராடி தான் பாவணும். கவலைப்படாதீங்க, எப்படி அண்ணனை காப்பாற்றிடலாம். தைரியமாக இருங்க மாமா. அதான் சண்முகம் இவ்வளவு தூரம் சொல்லுதில்ல, சுப்பிரமணியோட நல்ல மனசுக்கு சீக்கிரமா வெளியில வந்துருவாரு. தம்பிக்கார இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது அண்ணன் மேலே பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க. நமக்கே இந்த நிலைமைனா இன்னும் நம்மளை விட கீழே உள்ளவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகும் பாரு. வா கணேசா. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன்பா. என்ன சண்முகம் இப்படி ஆயிப்போச்சு? என்னப்பா என்னாச்சு? என்னப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, சாதாரணமாக என்னாச்சுன்னு கேட்குறீங்க? எதை பற்றி சொல்கிற கணேசா? என்னப்பா உன்னை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்களாமே?
என்னது சண்முகத்தை வேலையில இருந்து எடுத்துட்டாங்களா? ஆமாப்பா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? ஏன் சண்முகம், இந்த விஷயத்தை நீ அப்பா கிட்ட சொல்லியா? என்ன சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? நான் குடியிருக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனைப்பா, அது விஷயமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். அப்பதான் சொன்னாங்க உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு. சண்முகம், என்னப்பா இது? கணேசன் என்னென்னமோ சொல்றான், இவன் சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமாப்பா. ஏன்பா நீ என்னப்பா தப்பு பண்ண? உன்னை எதுக்காக வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க? நான் மேலதிகாரியை கை நீட்டிட்டேன்ப்பா. என்னப்பா அது? உன்னை விட பெரிய மேலதிகாரி மேல நீ கை நீட்டலாமா? அது தப்பு இல்லையா? அவன் சுப்பிரமணிய அண்ணனை பத்தி தப்பா பேசினான்ப்பா. ஆத்திரம் தாங்க முடியலப்பா, அதான் கை நீட்டிட்டேன். ஏன்பா கொஞ்சம் ஆத்திரத்தை அடக்கிட்டு இருந்திருக்க கூடாதா? நாமளே சுப்பிரமணியை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில இருக்கோம். இந்த நேரத்தில் இப்படி வேலையை விட்டுட்டு வந்து நிற்கிறியே. நான் டியூட்டியில் இல்லைனாலும் அண்ணனை எப்படி இருந்தாலும் வெளியில் கொண்டு வந்துடுவேன். யோசிச்சு பார்த்தா அந்த ஏசி என்னை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு போட்ட பிளானுங்கிறது இப்போதான் எனக்கு புரியுது. ஏன்பா உன்னை இன்ஸ்பெக்டர் ஆக்கிறதுக்கு நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன். கடைசியில் உன் நிலைமை இப்படி ஆகிப்போச்சு. சஸ்பெண்ட் தானேப்பா பண்ணியிருக்காங்க, டிஸ்மிஸாக பண்ணிட்டாங்க. இன்னும் 1 வாரம் 10 நாள் வேலைக்கு சேர்ந்துட போகிறேன், அவ்வளோதானே? சேர்ந்துட முடியுமா? முடியும்ப்பா. பா 2 இளநீ வெட்டு, முதல்ல ஒன்று கூட. சரி சார். இதான் சார். யாரோ பர்ஸை தவறு விட்டுட்டாங்க போல் இருக்க. சார் இன்னொரு இளநீ வெட்டுட்டுங்களா? போதும்பா, இதுவே வயிறு ரொம்ப போச்சு. எவ்வளோ ஆச்சு? 2 இளநீ 40 ரூபா சார். என்ன சார் ஆச்சு? பர்ஸு வர வழியில் எங்கேயோ விழுந்துருச்சு போல இருக்கு சார். நாக்க சப்பு கொட்டி 2 இளநீ குடிக்கும் போதே சந்தேகப்பட்டேன். எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க இப்படி? யோ நான் என்ன போய் சொல்ல நினைக்கிறியா? யோ நான் மால் மசாலா நல்ல கம்பெனியில் மேனேஜரை ஒர்க் பண்ணுறேன். நான் அப்படிலாம் ஏமாற்ற மாட்டேன். மன்னாரம் கம்பெனி மேனேஜர்னு சொல்லு, மால் மசாலா கம்பெனி மேனேஜரும். பிளாட்பாரத்தில் விற்கிற பேண்ட் சட்டை எடுத்து போட்டுக்க வேண்டியது, எவன் வீட்டு வண்டியாவது எடுத்துட்டு வந்து இளநியை குடிச்சிட்டு காசு இல்லைங்க வேண்டியது. மரியாதையா காசு கொடுக்கலன்னா இளநீ சீவுற மாதிரி சீவி விடுவேன் பார்த்துக்க. யோ சத்தியமா நான் அந்த கம்பெனி மேனேஜரையா, என்ன நம்பியா? வர வழியில பர்ஸ் இங்க விழுந்துருச்சியா? நான் கம்பெனி போயிட்டு வரும்போது கொடுத்துறேன். அப்போ உன் செல்போன் பைக் ஏதாவது வச்சுட்டு போயா? எங்க செல்போன்ல ஆபீஸ் கால்லாம் வருங்க, பைக் நான் போக வர வேண்டாமா? என்னங்க அதையெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கீங்க? தெரியுமியா, உன்னை பார்க்கும் போதே ஒரு டீசென்டான டுபாகூர் மாதிரி தெரிஞ்சுது. என்கிட்டே டபாய்க்கிறியா? மரியாதையா காசை கொடுத்துட்டு போ, இல்லைன்னா தொலைச்சு சட்டையில யோ 2 எல்லிக்கா சட்டையில கை வைப்பியா? போயா நீ? ஆளை பார்த்தா தெரியாது. காசை கொடுத்து போயா, இல்லைன்னா வண்டியை கழட்டி இல்ல குடியா, கழட்டி குடியா. ஹலோ விடுங்கங்கறல்ல. அச்சி கையடி. பார்த்தா டீசென்ட்டா இருக்காரு, அவர்ட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சார் பாக்குறது தான் சார் டீசென்ட். 2 இளநீ குடிச்சு விட்டு வர்ற வழியில பர்ஸ் காணாம போச்சு, காசு இல்ல, போயிட்டு வந்து தரேன் அப்படி இப்படிங்கிறான் சார். சார் நிஜமாலே பர்ஸ் தொலைஞ்சு போச்சு சார். சார் நான் மால் மசாலா கம்பெனில மேனேஜர் ஒர்க் பண்றேன் சார். சொன்னா நம்ப மாட்டேங்கிறார் சார். இவரே ஏமாத்தி நான் என்ன சார் பண்ண போறேன்? இந்த பர்சன் பாருங்க சார். இது ஏன் பர்ஸா சார்? போய் சொல்றான் சார். நல்ல அடையாளம் சொல்லுங்க சார். யோ நீ கொஞ்சம் அடங்குறியா சார்? நீங்க அதுல பாருங்க சார். 100 ரூபா நோட்டு 9 இருக்கும், 2 10 ரூபா நோட்டு இருக்கும், என்னோட ஆஃபீஸ் விசிட்டிங் கார்டு இருக்கும், ஏடிஎம் கார்டெலாம் இருக்கும். நீங்க செக் பண்ணிட்டு கொடுங்க சார். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கு சார். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் மன்னிச்சிருங்க சார். இப்பெல்லாம் இப்படி தான் சார் டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஏமாத்துறாங்க. அதனால தான் சார் நான் உங்களை தப்பாக நினச்சி சட்டையை பிடிச்சி திட்டிட்டேன் சார். மன்னிச்சிருங்க சார். நல்ல நேரத்தில் இந்த மானத்தை காப்பாத்துறீங்க சார். சார் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? தேன்மொழி கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறேன் சார். தேன்மொழி கன்ஸ்ட்ரக்ஷனா?
மிஸ்டர் சிவகுமார். ஆமா, அவர் உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், வெல் நோன் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா, அதனால தான் சொன்னேன். எதிரி முகாமில் வந்து ஒருத்தன் கிடச்சிட்டான். இவனை ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிட்டா பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டுறாத காத்தே. தயா, உன் இளநிக்கு 40 ரூபாய்க்கு 100 ரூபாய் வச்சுக்கோ. சார், அடுத்தவங்க காசு எனக்கு வேணாம் சார். இளநிக்கு என்ன காசு அதை கொடுத்தா போதும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி, சாருக்கு ஒரு இளநி விட்டு. இல்லை பரவாயில்லைங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். வாங்க இப்படி பேசுவோம். அப்புறம் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? நான் இன்னும் சொல்லவே இல்லையே. இளங்கோ. ஓ, மை நேம் இஸ் கார்த்திக். நாம இனிமேல் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்க. 9841204. அப்படியே எனக்கு மிஸ்டு கால் கொடுங்க. வந்துருச்சு. வருது சார். என்ன சார்? சாப்பிடுங்க. தேங்க்யூ. இன்னும் என்னென்ன யோசிக்கிறீங்க? லீலாவுக்கு எந்தவித பிரச்சனையும் வராதுன்னு லாயர் சொல்றாருல, எங்க மேல நம்பிக்கை இல்லையா? நீ இப்படி பேசாம அமைதியா இருந்தீனா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. இதே நான் சொல்ற மாதிரி நீ கேட்டினா இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். என்ன சொல்ற? என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க சுப்பிரமணியம். பொய் சொல்றதுக்கு தானே தயங்கணும். உண்மை சொல்ல என்ன தயக்கம் உங்களுக்கு? நான் உண்மையை சொன்னா ஒரு பொண்ணோட எதிர்காலமே பாதிக்கப்படும். உனக்கு எந்த பாதிப்பும் வராது, நாங்க பாத்துக்கிறோம். நீ இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணுமா வேணாமா? தப்பிக்கணும் சார். எனக்கு என்ன இங்க இருக்கணும் தலையெழுத்தா என்ன? ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த சுறா பாண்டிக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். நீ இப்படி சொல்ற, ஆனா பக்கத்து பெட்ல இருக்கிற சுப்பிரமணியம் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சார் சொன்னா? உனக்கு சுறா பாண்டிய குரூப் ஆளுங்களுக்கு தொடர்பு இருக்கு, அந்த குரூப்புக்கு சப்ளை பண்றதுக்கு தான் லீலான்ற பொண்ணை கூட்டிட்டு போனேன்னு சொல்றான். ஐயோ சார், அவன் பொய் சொல்றான் சார். எனக்கு அவனுக்கும் பர்சனல் ஆகாது. அதை மனசுல வச்சுட்டு என்னை மாட்டி விட்றதுக்காக அவன் இப்படி சொல்லியிருக்கான் சார். இதெல்லாம் கோர்ட்ல சொன்னா எடுப்படாதியா? சுப்பிரமணியம் மாட்டி விடணும்னா நான் சொல்ற மாதிரி கோர்ட்ல சொல்லுவியா? கோர்ட்ல என்ன நடந்ததுங்கிற உண்மையை மட்டும் சொல்லுங்க சுப்பிரமணியம். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க பயப்படுற மாதிரி நீலாவுக்கு எந்த பிரச்சனையும் வராம கேஸை வேற ரூட்ல மாத்தி கொண்டு போயிடுறேன். வக்கீல் சொல்றதை கேளுங்கண்ணே. இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்து இப்பதான் நீங்களும் இளவரசி அண்ணியும் ஒன்னா சேர்ந்துருக்கீங்க. அதுக்குள்ள யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க. உங்களை நினைச்சு அப்பாவும் ஜானகி அண்ணியும் எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா? லீலா ஒருத்திக்காக பாக்குறீங்க. உங்களை நினைச்சு இத்தனை பேர் வேதனைப்படுறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? உண்மையை தானே சொல்ல போறோம், பொய்யா சொல்ல போறோம்? ஒரே ஒரு பொய் தான் சொல்லணும், அவ்வளவுதான். என்னன்னு பொய் சொல்லுங்க சார், சொல்லுங்க. சுப்பிரமணி சுறா பாண்டியோட ஆளு தான். அவன் அப்பளம் போடுற மாதிரி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு வலம் வந்துகிட்டு இருக்கான். அவன் சுறா பாண்டிக்கு இன்ஃபார்மர் வேலை செய்யறான்னு இதை தான் நீ சொல்லணும். நான் இப்படி கோர்ட்ல சொன்னா என்னை விட்டுருவாங்களா? ஐயா சொல்றது கேளியா? ஐயா எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. சரி சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் கோர்ட்ல சொல்றேன். வெரி குட். பை. என்னண்ணே இவ்வளவு தூரம் சொல்றோம், இன்னும் யோசனையாவே இருக்கீங்க? கோர்ட்ல உண்மையை சொல்லுவீங்கல்ல? அவர் சொல்லுவார் சண்முகம், நான் உண்மையை சொல்ல வைக்கிறேன். நீங்க வாங்க. சரிண்ணே, நான் கிளம்புறேன். உடம்பு பார்த்துக்குங்க. வெளியே நின்று என்னையா பண்ணிட்டு இருக்க? யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல சார். அவரும் நம்ம டிபார்ட்மெண்ட் தானே சார். என்னையா டிபார்ட்மெண்ட்? அவர் சஸ்பெண்ட்ல இருக்காரு. இது கூட தெரியாம நீ வேலை பார்த்துட்டு இருக்க. ஏசி சார், கொஞ்சம் அடக்கி வாசிங்க. சுப்பிரமணிக்காக ஆஜராக போற லாயர்னா என்னோட கிளைண்டுங்கிற முறையில் அவரை பார்க்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, சட்டத்தில் அதுக்கு இடமும் இருக்கு. கோர்ட்டுக்கு வாங்க, உங்களை பார்த்துக்கிறேன். வாங்க சார். என்ன சுப்பிரமணி, உன் தம்பி அட்வொகேட்டை வந்துட்டு போறாங்க. என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? நீ உன் ஒய்ஃபோட தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக உண்மையை சொல்ல மாட்டேன், எனக்கு அது நல்லா தெரியும். என்ன அப்படி பார்க்குற? எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். புக நுழைய முடியாத இடத்துல கூட நாங்கள் நுழைஞ்சிருவோம், அது தெரியும்ல. இந்த கேஸ்ல இருந்து மட்டும் நீ லீலாவை காப்பாத்தின போதுமா? அந்த கிருஷ்ணா கிட்ட இருந்து நீ அந்த அப்பாவி பொண்ணை காப்பாற்ற வேணாமா? என்ன சார் சொல்றீங்க? நான் தான் முதலியே சொன்னனே, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு. அந்த கிருஷ்ணா ஒரு ஃப்ராடு, பொம்பளை பொறுக்கி சுப்பிரமணி. அவன் கிட்ட இருந்து உன் ஒய்ஃபோட தங்கச்சியை காப்பாத்தணும்னா இப்போ நான் சொல்ற மாதிரி கோர்ட்ல சொல்லு, அது போதும். அந்த கிருஷ்ணா சொராபாண்டி குரூப்பை சேர்ந்தவன்னு நீ சொன்னா போதும், அவனுக்கு தண்டனை கிடைச்சிரும்.
அவன்கிட்ட இருந்து லீலாவை காப்பாத்திடலாம். என்ன சொல்ற? ரொம்ப யோசிக்காத சுப்பிரமணி. கிருஷ்ணா நல்லவன் கிடையாது. அவன் உன் மேல இருக்கிற கோவத்துல நீ சுரா பாண்டியோட இன்ஃபார்மர் சொல்லி அவன் தப்பிக்க பாக்குறான். ஆனா நீ நல்லவன் எனக்கு நல்லா தெரியும். நீயும் லீலாவை இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா அவனை நீங்க சுரா பாண்டி குரூப்பை சேர்ந்தவன் சொல்லி கோர்ட்ல கூண்ல ஏறி சாட்சி சொல்லணும். அதை விட்டுட்டு உன் தம்பி பேச்ச கேட்டுட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடாத. என்ன புரிஞ்சுதா? சார் ஒரு நிமிஷம், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். என்னையா குழப்பம்? சார் கிருஷ்ணா கிட்ட வந்து சுப்பிரமணி தான் சுராபாண்டி ஆளுன்னு சொல்றீங்க, சுப்பிரமணி கிட்ட கிருஷ்ணா தான் சுராபாண்டி ஆளுன்னு சொல்றீங்க. ரெண்டு பேருமே அப்போ சுராபாண்டி ஆளுங்க தான் சொல்லுவாங்களே சார்? யோ, அப்படி சொன்னாதான் நாம தப்பிக்க முடியும். எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? இளங்கோ தடிக்க விழும்போது திடீர்னு மாமான்னு பதடிச்சு கத்துனீங்க. என்ன ஒரு நெஞ்செழுத்தா இப்படி ஒரு காரியம் பண்ணிருப்பேன். எந்திரி அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இன்னையில இருந்து உன் கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடி மாப்ள. என்ன கார்த்திக், போலீஸ் தேடி வந்துருச்சா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.